பேலிஸ்டிக் மிசைல்ஸ்னால் அந்த எரிவிசை ஏவுகணைகள், அது ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய ஏவுகணைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலை தாக்க முடியும். அந்த ஏவுகணை திட்டத்தை, அந்த ப்ரோக்ராமையை அவர்கள் விட்டுடணும் அப்படின்னு இன்னொரு நிபந்தனையும் வச்சார். அப்புறம் மூன்றாவதாக இன்னொரு நிபந்தனை, அது என்னென்னா அவங்களுடைய பினாமிகள், அதாவது பதிலிகள், நம்ம ஹமாஸ், ஹெஸ்புல்லா மாதிரியான அவர்கள் ஆதரவு தரக்கூடிய ஆயுதம் தாங்கிய குழுக்கள், அதை அவங்க நிறுத்திடணும் அப்படின்ட்டு. இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரி 3 சுற்று இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு. ஈரானியர்கள் சொன்னாங்க, இந்த பேச்சுவார்த்தைகள் வெறும் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தான், மீதி 2 தொடர்பாக நம்ம பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் இந்த பேச்சுவார்த்தைகள் கடைசியாக முடிஞ்ச பிறகு தனக்கு பெரிய திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ அன்னைக்கே சொன்னார், நான் போருக்கு போக விரும்பலை, ஆனால் நான் பலவந்தத்தை பயன்படுத்த விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் ஃபோர்ஸ், ஆனால் சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு டூ இட், ஆனால் சில நேரங்களில் நீங்கள் அதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்ன கொஞ்சம் பல மணி நேரங்கள்லேயே இந்த தாக்குதலை தொடங்கிட்டார். சனிக்கிழமை காலையில் நம்முடைய நேரம் ஒரு 11:30 மணிக்கு இந்த தாக்குதல்கள் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே அவர்களுக்கு கிடைச்ச நுண்ணறிவு தகவல்களால் அந்த உச்ச தலைவரையும் அவர்கள் கொன்று விட்டார்கள்.